தஞ்சாவூர்ல தஞ்சகன் என்னும் அரக்கனை அழிப்பதற்காக சிவபெருமான் 8 திசைகளிலும் 8 சக்திகளை நிறுவியிருக்காரு. அப்படி கிழக்கு திசை நோக்கி நிறுவிய சக்தி தான் புன்னைநல்லூர் மாரியம்மன். ஒரு தடவை தஞ்சாவூரை ஆண்ட வெங்கோஜ் மகாராஜா சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் தங்கி வழிபாடு நடத்தியிருக்காரு. அன்று அவர் கனவில் வந்த அம்பிகை இங்கிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புன்னை என்னும் காட்டில் எறும்பு புற்று வடிவில் இருப்பதாகவும் தன்னை அங்கு வந்து வழிபடும்படியும் கூறிவிட்டு மறையறாங்க. அடுத்த நாள் காலையில் வெங்கோஜ் மகாராஜா புன்னைங்கிற இடத்துக்கு போறாரு. அங்கு ஒரு எறும்பு புற்றையும் பார்க்குறாரு. அதற்கு மேல் ஒரு சிறு கூரை அமைத்து வழிபாடு பண்ணுறாரு. மேலும் அதற்கு புன்னைநல்லூருங்கிற ஊர் பேரையும் வச்சுட்டு வராரு. எறும்பு புற்று வடிவாய் இருந்த அம்மனை சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகள் தான் முதலில் மாரியம்மன் என்று பெயர் சூட்டினர். பிறகு சக்தி வாய்ந்த சக்கரத்தையும் அமைத்தார். கோடை காலத்தில் அம்பாளுக்கு முகத்திலையும் சிரசிலையும் வியர்வை துளிகள் உருவாகி தானாக மாறிவிடுவது உண்டு. இதனால் பக்தர்கள் அன்போடு முக்துமாரி என்றும் அழைக்கின்றனர்.